ராஜகம்பீரன் பாஸ், இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் இடையிலான இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் திமுக இருக்கு, அவர் திமுகவுடைய குரலா ஒலிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? திமுகவிற்கு அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளிலே தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திமுக அதற்கான அவசியமே இல்ல. பாஜக என்று சொல்வதற்கு பயந்து கொண்டு ஒருவேளை திமுக மீது பழி சாட்டுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஓபிஎஸ் கொடுத்த 2 ஆப்ஷன்ல திமுகவும் இருக்கு. இல்ல நேத்து ஓபிஎஸ் எல்லார்ட்டையும் யாரோட போலான்றப்போ விஜய் திமுக 2 தான் கொடுத்திருக்காரு. திமுகவும் அங்க ஆப்ஷன்ல வந்துருச்சுன்னா அந்த சந்தேகம் வரதானே செய்யும். அதாவதுங்க, திமுக அவர்களுக்கு பகையான கட்சி கணக்கிலே சேர்க்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆரே திமுக தான் 20 வருஷம் இருந்திருக்கிறாரு. திமுக இருந்து அதிமுகவே பிறந்திருக்க தாய் கட்சி தான். அது ஒன்னும் கொள்கை முரண்பாடு கொண்டிருக்க கட்சி இல்ல. நேரடியாக நீங்கள் பகை வளர்க்கக்கூடிய இயக்கம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது பாஜக தான். தேசிய கட்சிகள் தான் நம்மளுடைய மாநில கட்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, நமக்கான உரிமைகளை பறிக்கிறது. எனவே நீங்க பங்காளி சண்டையில பகையாளியை உள்ள விட்டுட்டீங்கன்னு தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர திமுக இதுல அட்வான்டேஜ் எடுக்க வேண்டிய அவசியமே என்ன இருக்கு? திமுக என்ன பங்களிப்பு இருக்கு? அதிமுக நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சண்டை வந்ததுக்கு யார் காரணம்? அவங்களே வெளிப்படையா சொல்றாங்களே. ஆர்எஸ்எஸ்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க, குருமூர்த்தி தான் போய் தியானம் இருக்க சொன்னாரு, தர்ம யுத்தம் இருக்க சொன்னாருன்னு அவங்களே ஓப்பனா பேசிட்டாங்களே. திமுக இதுல என்ன பங்கு இருக்கு? அவர்களே எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாங்க. திமுகவினுடைய தலைவரை ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அப்படிங்கறதுனாலயே அவர் திமுக பின்னாடி இருந்து இயக்குறதுனா எந்த கட்சிக்காரர்களும் யாரோடையும் நல்லது கெட்டதுல சந்திக்கிறது பின்னாடி இருந்து இல்ல சார், பின்னாடி இருந்து இயக்குறது இல்ல, பின்னாடி இருந்து இயக்குறது அப்படின்றத தாண்டி திமுக ஒரு ஆப்ஷனா இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு சொன்னவர் ஓபிஎஸ். அதாங்க, திமுக ஒருவேளை அதிமுகவிலே அரசியல் ரீதியாக இனி செயல்பட முடியாது என்கிற நிர்கதியிலே நிற்பவர்கள், முட்டுச்சந்திலே அரசியல மாட்டிக்கொண்டவர்களுக்கு ஒரு போக்கிடம் இல்லாதவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இவர்கள் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. திருப்பினா வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப தாவேகா இருக்கு, திமுக இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. திமுக இருகரம் அவர்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குன்னா எதனால அவர் தயாரா இருக்கு? ஏற்கனவே அதிமுக இருந்து பல அமைச்சர்கள் இங்கே திமுகவில் முதன்மையான மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கண்ணியமாக நடத்துகிறார்கள், மரியாதையா நடத்துறாங்க. நம்ம மிச்சம் இருக்கிற காலத்தை நம்ம மரியாதையாக நடந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுறாங்க. அதிமுகவில் இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதிகாரத்தை இழந்தவர்கள், மீண்டும் அதிமுக அதிகாரத்துக்கு வரவே வராது என்று நினைப்பவர்கள் வேறு வழி இல்லாமல் திமுகவை அவர்கள் அணுகிறார்களே தவிர திமுக யாரையும் போய் கேட்க வேண்டிய நிலைமையில இல்ல. திமுக ஏற்கனவே பெரிய பட்டியல் இருக்கு. அவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு, அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறதுக்கு, சட்டமன்றத்தில் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கே அவங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. அதிமுக இருந்து அவங்க வரணுங்கிறதெல்லாம் திமுக விரும்பல. திமுகவுக்கு அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு இந்த பழியை தூக்கி பாஜக மேல போட முடியாம பயந்துகிட்டு அதையெல்லாம் திமுக மேல திசை மாற்றி விடுகிறார்களோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பொங்கலூர் மணிகண்டன் அவர் சொல்றது பாஜக தான் ஓபிஎஸ் பேசினாங்க, பாஜக மேல குற்றம் சாட்ட பயந்துகிட்டு திமுக மேல திருப்பி விடுறீங்களான்னு கேட்கிறார். அது என்ன சார் பயந்து கொண்டு? ஒரு பயம் இல்லை. அதாவது அதிமுக அலுவலகத்தை முற்றையிட போன திரு பன்னீர்செல்வத்தின் பேச்சை கேட்டு உடனடியாக அலுவலகத்தை பூட்டி சீலிச்சார் சார். அப்போ திமுக ஆதரவோட நடந்தது. திமுக நோக்கம் என்ன? அதிமுக வாழ வேண்டும், வளர வேண்டும், ஆட்சியை நோக்கங்க. அதாவது அப்படி இருந்தா அம்மாவை சரிக்க அனுப்பாங்களா? அம்மாவை எவ்வளவு பணி போட்டீங்க? எம்ஜிஆர் என்ன சொல்லி எல்லாம் கேவலப்படுத்துனீங்க? அதாவது இதுவெல்லாம் திமுக செய்யக்கூடிய ஒரு யுக்தியான அரசியல். இது ஒருபோதும் அதிமுகவை வாழ வைக்க திமுக விரும்பாது. அதிமுக அழிக்கத்தான் இந்த 54 ஆண்டுகளில் முயற்சி இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் நடக்கல. திரு கருணாநிதியாலே செய்ய முடியாத ஒன்றை திரு ஸ்டாலினால் செய்யவே முடியாது. அதை மீட்டவே எடப்பாடியார். எனவேதான் திமுகவுக்கு மிகப்பெரிய கோபம். எப்படியாவது ஓபிஎஸ் மற்றவர்களோ தன் பக்கம் இழுத்துக் கொண்டு அதிமுகவை வீழ்த்துகிற முயற்சியில திமுக கூட வருது. நிச்சயமாக முடியாது சார். 26 எந்த முயற்சி எடுத்தாலும் திமுக தோற்கும். பிஜேபி அதிமுக ஒன்று சேர்ந்த பிறகு மிகப்பெரிய அச்சம் முன்னோட்டு. எல்லாரும் என்டிஏல இருந்து எல்லாரும் வெளியில போயிட்டா எப்படி சார் திமுக தோற்கும்? சார் நீங்க இல்ல, ஓபிஎஸ் இன்னைக்கு இல்ல சார். நீங்க வலிமையான அணியே பிஜேபி அதிமுக தான் மிகப்பெரிய வலிமையான அணியாக மாறி இருக்கிறது. 176 இடங்களில் மிகப்பெரிய வெற்றி எளிதாக வெல்லும். நான் திரும்ப சொல்றேன், 34 இடங்கள் விட கடும் போட்டி. அதிலும் மிக சரியாக திட்டமிட்டு பணியாற்றினால் அதிமுக வெல்லுங்க. அப்போ 210 மிக எளிதாக வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிமுக உண்டு. யார் வராலும் பத்தி கவலையே இல்லைங்க. கேட்போம் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்திருக்கிறார். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, முதல் பேச்சுவார்த்தை
என்டிஏ சார்பா நடந்தது, அஃபிஷியல் நடந்தது. அதே தேதியில ஓபிஎஸ் இந்த முடிவை அறிவிக்கிறார். ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? என்ன நடந்தது சார்? அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அப்பாஸ் அவர்கள் சொன்னாரு, திமுக எதற்காக அதிமுகல இருந்து வர வேண்டியவர்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. ஒரு சின்னதா ஒரு கணக்கு பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய 8 மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தான். அப்போ திமுகல மந்திரிக பதவி கொடுப்பதற்கு உண்டான தகுதியான ஆசாமிகள் இல்லை என்று சொல்ல வருகிறாரா? புரியல. அப்ப திமுக அது தகுதியான தலைவர்கள் இல்ல, மந்திரியாக பதவி வகிக்க தகுதி அற்றவர்கள் இருக்காங்க, அதனால வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு திமுக நினைக்கிறதா தெரியல. இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இப்போது நடந்த மீட்டிங்ல இத்தனை சீட்டு, இவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க, இன்னாருக்கெல்லாம் இவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்கன்றது வதந்தி. ஏன்னா இது அபிஷியலா வரல. முக்கியமா என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரசும் தான் இருக்கு. இதுக்கு மேல வேற யாரும் வந்ததாகவோ இல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இது பாமகக்கு 23 சீட்டு, ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, தேமுதிக 6 சீட்டு, அமமுக 6 சீட்டு, இதெல்லாம் இதை ஒரு டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஒரு கூட்டணி அமைந்திடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய விஷமத்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இது யாருக்கெல்லாம் அது அந்த விஷமத்தனமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதோ அது பார்க்கிறோம். இது ஊடகங்களும் என்ன பண்ணுது, ஒரு அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போய் பெருசா பேசிட்டு இருக்காங்க. யாரும் காங்கிரஸ் இன்னும் இருக்கிறதா அப்படின்னு பேசுறது இல்ல. திருமாவளவன் திமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு சீட்டுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க அங்கதான் இருப்போம் அப்படின்னு ஒரு விரக்தியோட பேசினதை பத்தி ஒரு விவாதம் நடத்தப்படவில்லை. இதெல்லாம் நம்ம எடுக்காம அதிமுக என்ன குழப்பம் இருக்கு, இந்த மாதிரியாகவே பேசிட்டு இருக்கோம். நம்ம அவங்க பேசிட்டு வருவாங்க. சசிகலா ரொம்ப சரியா இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னாங்க, ஒரு முடிவு எடுத்தால் வெளியில வந்துதான் ஆகணும். அப்ப வெளியில வரும்போது அதில் உள்ள சாதக பாதகங்களை பேசலாம். அன்அபிஷியலா என்ன நடந்ததுன்னே தெரியாது உள்ள. பட் அதுல பர்பஸ் இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு 3ன்ற நம்பர் ஓபிஎஸ்க்கு தெரியணும், அவர் டென்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்பஸும் இருக்கு. இதை வெளியிட்டவங்க யாருன்ற கேள்வியும் இருக்குல்ல, அதையும் சொல்றாங்க. கண்டிப்பாங்க, அதை தான் சொல்றேன். வெளியிட்டவங்க யாருன்றது திமுக சைட்ல இருந்து கொடுத்திருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து கொடுத்திருக்கலாம், இல்ல சும்மா ஊடகங்கள் எங்களுக்கு எங்களுடைய சோர்சஸ் மூலமா வந்ததும் சும்மா கிளப்பி விடலாம். ஏன்னா ஒரு சென்சேஷன், அவ்வளவுதான். பேசும் பொருளாக ஏதாவது ஒரு சென்சேஷன் இருக்கணும். இன்றைய வரைக்கும் 3 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறார்கள், அதிமுக, பாஜக அண்ட் தமிழ் மாநில காங்கிரஸ். வேறு யாரும் கூட்டணியில் வரல. இன்ஃபேக்ட் ஜான் பாண்டியன் போன்றவர்களோ இல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க இவர் பொருந்தவரோ இன்னும் அவங்கெல்லாம் கூட இருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்க, அவங்க எல்லாம் கூட இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வேணா இருக்கலாமே தவிர. அமமுக இன்றைக்கு டிடிவி தினகரன் ரொம்ப கரெக்டா சொன்னார். அது ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப் சொன்னார், டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. ரொம்ப அழகா ஒரு ப்ராவர்ப் சொன்னார், மாடே இன்னும் வாங்கல, அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அந்த சொல்லடை ரொம்ப சரியா சொன்னார். இன்னும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை, கூட்டணி என்ற பேச்சுவார்த்தையே நடக்கல. யாரெல்லாம் கூட்டணியில இருக்க போறாங்கன்னு தெரியல. 23 சீட்டு பாஜகவுக்கு. சார் இந்த 23 இல்ல சார், இல்ல நம்பர் மேபி அது பின்னாடி டிசைட் ஆகும். பட் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றத டெல்லியில பேசியிருப்பாங்க, நேத்தும் பேசியிருப்பாங்க, பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு யாரெல்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜக வலியுறுத்தி இருக்கும், நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்படுத்த வேண்டும் என்றால் சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுல ஓபிஎஸ் உள்ளே வர வேண்டுமானா கண்டிப்பா எடப்பாடி எதிர்த்திருப்பார். அவர் ஒத்துக்க போறது கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரனை கூட்டணியாக ஒரு கட்சியாக எடுத்துக்கொள்வதற்கு எடப்பாடிக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஆனால் ஓபிஎஸ் போட்ட கேஸ் இன்னும் இருக்கு. நாஞ்சல் கோலப்பன் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் போட்ட கேஸ் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கூட்டணி, அவர் கட்சி அதுவும் அப்படியே வந்தாலும் அவரை வேறு ஒரு சின்னத்தில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் தான் ஏற்படும். பாஜக நீ உள்ளொதுக்கீடு ஏதாவது கொடுத்துக்கோன்னு வேண்ட அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வேணா நடக்க வாய்ப்பு உள்ளதே தவிர அதிமுகவும் ஓபிஎஸ் ஒரு கூட்டணியாக செயல்படுவோம்,
அப்படி என்ற ஒரு நிலைமை வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது இந்த சமயத்துல. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க இது விஜயும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் இப்போதைக்கு? அந்த மாதிரி தான் இருக்கு இந்த விஷயம். ஓகே, அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆனா ஏன் ஓபிஎஸ் அதற்கு முன்பாக இந்த முடிவெடுக்கிறார்? சார், அவர் பேரம் பேசுகிறார் சார். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் விமர்சகராக பார்த்தேன்னா அவர் பேரம் பேசுகிறார். இந்த பக்கம் அவரே சொன்னார், நான் விஜய் கூட போனாலும் போவேன், திமுக கூட போனாலும் போவேன்ட்டு. சார், திமுக கூட செல்வேன் என்று ஒருவர் சொல்லும் பட்சத்தில் அப்போ அவர் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார் தான் அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு விதமான ஒரு ஆரம்ப புள்ளியில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப திமுக கூட போக வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார் என்றால் அந்த ஒரு பேரத்தை ஒரு அடிக்கோள்றார். நான் பாரு அதிமுக எதிர்த்துட்டு வரேன், திமுக கிட்ட எனக்கு வந்து சீட்டு வேணும்ட்டு ஒரு பேரம் பேசுவதற்காக தான் இருக்கும். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மேலேயே நீங்க ஓபிஎஸ் உள்ள எடுத்துட்டு வருவாரு நீங்க வந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த சான்சஸை ஓபிஎஸ் அவர்கள் தான் ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருந்து ஒரு உள்ஒதுக்கீடு, பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு இணக்கமான ஒரு உள்ஒதுக்கீடு அப்படி என்ற ஒரு ஆப்ஷன் வந்தாலும் அதனை ஓபிஎஸ் மூடிவிட்டார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஒரு குறிக்கோள், எம்ஜிஆர் அவர்களுடைய குறிக்கோள் திமுகவை வீழ்த்த வேண்டும், அவர்களுக்கு உதவும் வேண்டுமாக ஒரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்னா அவர் விஜயோட போய் ஜாயின் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க, ஒரு கட்சி ஒரு தலைவர் போறதுல. ஆனா இல்லைன்னா அவர் என்ன பண்ணணும்? லைக் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்கள் போல அவரும் திமுகவில் போய் ஐக்கியமாகலாம். திமுக அதெல்லாம் இடம் கொடுக்கும். தஞ்சம் கொடுத்தாங்கன்னா இடம் கொடுக்கும். ஏன்னா 8 மினிஸ்டர் கொடுத்திருக்கும் போது 9வது மினிஸ்டருக்கோ அங்க ஒண்ணு இடம் இல்லாம இல்ல. ஏன்னா அவங்கள்ட்ட மினிஸ்டருக்கு ஆள் இல்லாம தானே இங்கிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதனால 9வது மினிஸ்டர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதன் அப்படிப்பட்ட பேசுபவர்களை எப்படி அதிமுகவுடன் கூட்டணியில இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்? அதனால அவர் அந்த கதவை அடைத்து விட்டார். இப்போ அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே.